டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டியூட்டி தான். வாங்க போயிட்டு க்ளீன் பண்ணலாம். என்ன இவ்வளோ குப்பை கிடக்குது? ஸ்கூலும் சுத்தமாக இருக்கணும். இதை வச்சு குப்பையை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்யணும். என்ன செய்யலாம்? நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ குப்பை கிடக்குது. இதுக்கு ஏதாவது இதை தடுக்கணும் இல்லை குறைக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்களேன். ஒவ்வொரு இடத்துலயும் குப்பை தொட்டியை வச்சு அதிலே குப்பைகளை போடலாமே. மேம் கிட்ட சொல்லி குப்பை போடுறவங்களுக்கு ஃபைன் போட சொல்லலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். வீணா போன பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணி அதை கூழாக்கி குப்பை தொட்டி செய்து அதை குப்பை போட பயன்படுத்தலாம். இது நல்ல ஐடியாவே இருக்கு. ஆனால் எப்படி செய்யறது? யார் செய்வாங்க இதை? எங்க அம்மாவும் செய்வாங்க. நான் செய்யறத பார்த்துருக்கேன். எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நண்பர்களே, இப்போ யாரும் வெளியில் நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் யாரும் வெளியில் இப்போதைக்கு குப்பை போடுறதில்ல. நம்ம செஞ்சு வச்ச கூடையில் தான் குப்பை போடுறாங்க. இதனால பள்ளியும் சுத்தமாக இருக்குது. இப்போ எல்லாரும் இந்த கூடையில் தான் குப்பை போடுறாங்க ஆர்வத்தோடு. நண்பர்களை நாம் எழுத படிக்க பயன்படுத்தும் காகிதங்களை தயாரிக்க தினமும் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டுகிறோம். மரங்களை வெட்டுதலும் காடுகளை அழிப்பதும் இயற்கைக்கு நாம் செய்யும் துரோகம் மட்டுமல்லாமல் நமக்கு நாமே வெட்டும் குழி. எனவே காகிதங்களை நாம் சிக்கனமாக பயன்படுத்துவோம். குறிப்பேடுகளையும் பாடநூல்களையும் கிழியாமல் பாதுகாப்போம். இயற்கையை நேசிப்போம். பிள்ளைங்க காகித கூட எப்படி செய்யணும்னு கேட்டாங்க. பேப்பர் கூட அதை இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் சௌரியமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை பிள்ளைங்க அதை பார்த்துட்டு நல்லா ஆர்வமாக செஞ்சாங்க. அந்தமாரி நம்ம மற்ற ஊர்லேயும் சொல்லி கொடுத்து நம்ம செஞ்சாக்க நல்லா ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு பிள்ளைங்க நல்லா ஆர்வமாக செஞ்சாங்க.